நிலாவும் சோழனும் வந்து வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் அப்படியே வந்து பயங்கரமாக டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. நிலா சோழன் சொல்லிட்டு வெளியே வந்து செமையா பேனர்லாம் வச்சுருக்காங்க. அதை பார்த்து நிலா அதிர்ச்சி அடைகிறாங்க. எல்லாருமே வீட்டு வாசலில் கூடியிருக்காங்க. அதை பார்த்து நிலா ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. ஐயோ, இப்படிலாம் பண்ணி வச்சுருக்காங்களே, இப்போ என்ன பண்ணன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி சோழன் முழிக்கிறாரு. சரி நிலா, நீங்கள் வீட்டுக்குள்ளே போங்க, நான் வீட்டில் வந்து பேசுகிறேன் அப்படி சொல்கிறாங்க. நிலாவும் ஒன்றும் புரியாமல் வந்து அப்படியே வந்து வீட்டுக்குள்ளே போகிறாங்க. இங்கே வந்து சோழன் செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. அவங்க அண்ணன்கிட்டையும் அவங்க தம்பிக்கிட்டையும் வந்து பயங்கரமாக வந்து வெறுப்பை காட்டுறாரு. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில், யார் இதெல்லாம் ஏற்பாடு பண்ண சொல்கிறது அப்படி சொல்லிட்டு திட்டுறாரு. உன்னை வந்து என்னடா நீ இப்படி பேசுகிறான் இவன் அப்படி சொன்னோன்னே, இவனுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு என்ன தெரியும், இவன் இஷ்டத்துக்கு ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வருவான், திடீர்னு அந்த பொண்ணை கூட்டின்னு காணாமல் போயிடுவான், அதுக்கப்புறம் ஊர் உலகம் என்ன பேசு ஏது பேசு எதுவுமே தெரியாதுல்ல இவனுக்கு, இவனை பற்றின கவலை அப்படி சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு வந்து என்னடா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க அப்படின்னு. ஆமாடா, உனக்கு என்ன வந்தது, அண்ணன் எப்படியெல்லாம் ஏற்பாடு பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணியிருக்கணும் உனக்கு தெரியுமா, இங்கே என்ன நடந்தது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பல்லவன் வந்து சொல்கிறாரு, அண்ணே நீ இது வந்து கோவப்படாதண்ணே, நாங்கள் வந்து உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க தான் இதெல்லாம் பண்ணோன்னே, உண்மையில் என்ன நடந்ததுன்னா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. இந்த மாதிரி ஊருக்காரங்க ரொம்ப தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே வந்து அண்ணி வந்து இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க, இதுக்கப்புறம் வரமாட்டாங்க, உங்கள் குடும்பமே இப்படி தான் அப்படி சொல்லிட்டு ரொம்ப மோசமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணன் காது பட நாங்கள் எங்கே போனாலும் இந்த மாதிரி நடந்ததுண்ணே, அதனால தான் வேறு வழி இல்லாமல் இந்த ஏற்பாடு பண்ணோம். அதுவும் திடீர்னு அப்பா சொன்னார், அதனால தான் ஏற்பாடு பண்ணோம். ஓ, அந்த ஆளோட வேலையா இது அப்படின்றாங்க. இங்கே பாரு, தேவையில்லாமலாம் பேசிட்டு இருந்தேன், அவ்வளோதான் சொல்லிட்டேன். என்ன நீ உண்மையிலே கல்யாணம் பண்ணலை, உண்மையாக தானே அந்த பொண்ணு ஒன்று லவ் பண்ணிச்சு அப்படின்னு அப்படியே அதிர்ச்சியாக என்ன இவன் இப்படி கேட்குறானே அப்படி சொல்லிட்டு சோழன் யோசிக்கிறாரு. பாண்டியன் ஒரு டைமில் கண்டுபிடிச்சிடறானே அப்படி சொல்லிட்டு பார்க்குறாரு. உடனே பாண்டியன் வந்து சொல்லு உண்மை தானே அப்படின்னு. ஆமாம்மா உண்மைதான். அப்போ உண்மைன்னா இதில் என்ன தப்பு இருக்குது, நீங்கள் சந்தோஷம் தானே பண்ணோம், நான் அதுக்காக சொல்லலைண்ணே, எதுக்காகண்ணா அப்படின்னு சேரன் கிட்ட சொல்கிறேன். இல்லைடா, எல்லாரையும் கூப்பிட்டாச்சுடா, ப்ளீஸ்டா வந்து ரிசப்ஷன் என்னங்க பிரச்சனை தீரும்னு. இல்லைடா, அவங்க அப்பாவுக்கு இப்போ தான் வந்து உடம்பு சரியாகி சரியாக இருக்காரு, அவர் இந்த உலகத்தை விட்டு போக பார்த்தாருனா அதுக்கப்புறம் காப்பாற்றி எப்படியோ கூட்டின்னு வந்து வச்சுருக்காங்க, அதனால் அந்த மன கஷ்டத்தில் அந்த பொண்ணு இருக்குண்ணே, இப்போ எப்படின்னே சந்தோஷமாக இந்த ஃபங்க்ஷன் அந்த பொண்ணு கலந்து முடியும், நீயே சொல்லுண்ணே அப்படின்னோடனே, எனக்கு எல்லாம் புரியுதுடா, ஆனால் எனக்கு வரி தெரியலாம் தானே இதெல்லாம் நான் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாவது புரிஞ்சுக்கடா அப்படின்னோடனே, இவன் எப்படி புரிஞ்சுப்பான், இவனுக்காக நீ தான் பார்த்து கையில் இருக்க 10 பைசா இல்லாமல் எல்லாமே பண்ணிகிட்ருக்க, ஆனால் இவனுக்கு தான் எந்த பொறுமையும் கிடையாது, யாரை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறானே, சரி இப்போ என்ன எப்படியாவது அந்த பொண்ணு வந்து நிறுத்தி வைக்கணும் அவ்வளோதானே, சரி நான் பண்ணுறப்போங்க அப்படி சொல்லிட்டு போகிறான். பார்த்தீங்களாண்ணே எப்படி பண்ணுறான்னு, பார்த்துக்கலாம்டா விட்றா, முதல்ல ஃபங்க்ஷன் முடியட்டும்டா அப்படின்னு சொல்லிட்டு சேரன்னு சொல்கிறாரு. இங்கே வந்து நிலா ரொம்ப டென்ஷனாக, என்னங்க என்ன நடக்குதுங்க இங்கே, எனக்கு ஒன்றுமே புரியலைங்க அப்படின்றாங்க நிலா. இங்கே பாருங்கள், தப்பாக நினச்சிக்காதீங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பேரோட கல்யாணம் நிஜ கல்யாணம் தானே, அதனால தாங்க அவ்வளோ அப்படி பண்ணிகிட்ருக்காங்க, இங்கே பாருங்கள் எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியாக பண்ணலங்க அப்படி சொல்லிட்டு சத்தம் போட்டுட்ருக்காங்க. அப்போ சேரன் வராரு. சேரனை பார்த்துட்டு, இன்றைக்கி நான் உண்மையை சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அந்த கையில் இருக்க அந்த பேப்பர் எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கே பாருங்கள், உண்மையில் உங்கள் தம்பியை நான் விரும்பியெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கலங்க, எங்களுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை தான் கல்யாணம் நடந்துச்சு, தயவு செய்து இதெல்லாம் டிப்பாட்டுங்க அப்படின்றாங்க. அதை கேட்டு சேரன் அடிச்சடி என்ன நடக்குது அப்படின்னோடனே பானை அடிக்க ஓடி வராரு. சேரன் வந்து தடுக்கிறாரு. ஒரே பிரச்சனையாவது. இதையெல்லாம் பார்த்துட்டு நிலா வந்து இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் வந்து நினச்சி பார்க்குறாரு சோழன். ஐயோ, பெரிய பிரச்சனையாயிருமே, இது நடக்க விடக்கூடாது, நிலா சொன்னாலும் சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் நிலா, நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடந்துச்சுல, அதுக்கு தான் ரிசப்ஷன் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, இவங்களுக்குலாம் எதுவும் தெரியாது நிலா, பாவம் நிலா, என் அண்ணன் எல்லாரும் முன்னாடி அவமானப்பட வேணாம், ப்ளீஸ் நிலா, கொஞ்சம் நிலா நிலா, ரிசப்ஷனில் வந்து எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் நிலா அப்படி சொல்லிட்டு ரொம்ப பண்ணுறாரு. சரிங்க, எனக்காக எவ்வளோ உதவி பண்ணியிருக்கீங்க, உங்களுக்காக நான் இதை பண்ணுறேன், ஆனால் ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே எல்லாக்கிட்டையும் நீங்கள் சொல்லிடுவீங்கல்ல, சொல்லிடலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வாங்க, இந்த புடவையெல்லாம் வந்து மாற்றிட்டே கொஞ்சம் கிளம்புறீங்களா அப்படி சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறாரு. அப்பாடா நிம்மதியாச்சு இப்போ தான்.